இன்னும் ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா வந்து மேத்தமேட்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளே ஆஃப்ஸ் ரேஸிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவுட் ஆகலாம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து ஆர்சிபி அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னுமே வந்து குவாலிஃபிகேஷன் சிக்ஸர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னுமே இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு முடிக்கணும்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா நீ வர மேட்ச் எல்லாமே ஜெயிச்சா வந்து 14 வந்து 14 பாயிண்ட்டில் ஜெயிப்பாங்க. இப்படி இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா வந்து மிச்ச டீமோட வெற்றி தோல்வி பொறுத்து தான் அமையும் ஆர்சிபி உள்ளே போகிறது. ஆனால் வந்து கொஞ்சம் மேத்தமெட்டிக்கில் பாசிபிள் இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 100% வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம். 100% வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளே ஆஃப் சான்ஸ்லேருந்து வரல. இதே ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் என்ன பார்த்திங்கன்னா வந்து ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா வந்து குவாலிஃபைட் ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்ஆர் இப்போ இருக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் முடிக்கணும் 22 பாயிண்ட்டில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2வது இடத்துல 18 பாயிண்ட்டில் முடிக்கணும். எல்ஹெச்சி வந்து 16 பாயிண்ட்டில் முடிக்கணும். இப்படி முடித்தா தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்சிபி குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா வந்து டிசி கொல்கத்தாவெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வர போட்டிகளெலாம் வந்து தோல்வி தழுவினாத்த மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்சிபி அணி போகிறக்கே வாய்ப்பு. ஆர்சிபி அணி வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளேயிங் வந்து ரொம்பவே ஒரு சூப்பராக இருந்துச்சுருந்தாங்க வந்து பார்த்திங்கன்னா அதான் வெற்றிக்காரன். குறிப்பாக சொல்ல போனால் வந்து வீல்சேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாடியே வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிட் பண்ணி தான் வந்து இன்னுமே ஆர்சிபி நல்ல ஒரு பொசிஷனில் இருந்திருக்கும். அதே மாதிரி ஸ்பின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்னபிள் சிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு டைட்டான ஓவர் போட்டார். அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபியோட பேட்டிங் பார்த்திங்கன்னா வந்து கரண் சர்மா மட்டும் அடிக்கிறதுக்கு இருக்குது. கரண் சர்மாவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இம்பாக்ட் ரூல்ஸ் இதெல்லாம் போக அவரே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பர் 8 நம்பர் 9 அந்த மாதிரி பேட்டிங் பண்ணுறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்சிபி அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த காம்பினேஷன் முன்னாடி அனுப்பினா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிளே ஆஃப் சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இந்த பிளே ஆஃப் சான்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு கஷ்டம் தான். ஆனால் வந்து ஆர்சிபி அணி வந்து பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் இடத்துல முடிக்காமல் ஓரளவுக்கு ஒரு நல்ல இடத்துல முடிக்கிறதுக்கே அதிகமாக விரும்புவாங்க. ஆர்சிபி வெற்றியை பொறுத்திருந்தால் பார்க்கணும் இது எப்படி முடிப்பாங்க அப்படிங்கிறது. ஆர்சிபி இந்த வருஷம் பிளே ஆஃப் போகலைன்னா வரிசையில் வந்து ரொம்பவே வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.